6 11:38 வரை யமகண்ட நேரம் மதியம் 2:42 ஆதி பராசக்தியின் சக்தியினால் அவர்களை அந்த 6 அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த வைதிக காய்கறிகள் என்று சொல்வார்கள் அல்லவா, முக்கால்வாசி நம்ம தானம் கொடுக்கும் பொழுது இந்த பூசணிக்காய் பரங்கிக்காயை தானம் செய்து கொண்டு வந்தோம் என்றாலே இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி வருகின்ற நோய் குறையும். அதை நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும், மனதிலே பண்ணிக்கொண்டு அந்த ஆலயங்களுக்கோ இல்லை யாருக்கோ இல்லை சமைக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு இந்த காய்கறி, அதாவது பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காயை நீங்கள் தானம் செய்வது மிகவும் நல்லது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02, சூரியாஸ்தமனம் 7:19. இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி. வளர்பிறை சதுர்தசி முடியும் நேரம் இன்று மதியம் 2:28. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 3:50. அதன் பிறகு அனுஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:34 9:04 வரை. அதன் பிறகு காலை 11:38 2:11 வரை. மாலை வேளையில் 6:17 7:19 வரை. ராகு கால நேரம் காலை 10:06 11:38 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:42 4:14 வரை. கூலிகன் காலை 7:02 8:34 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 9:09 முடிவடைந்து அதே வேளையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு பரிசு, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு இன்சொல், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சக ராசிக்கு சுபம், தனுசு ராசிக்கு உழைப்பு, மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு திறமை. இன்றைய விசேஷம் பார்ப்போம். வைகாசி விசாகம், பௌர்ணமி பூஜை மற்றும் கரிநாளும் கூட. இன்றைய சுப ஓரைகள் முதலில் குரு ஓரை காலை 8:03 9:04 வரை. சுக்கிர ஓரை காலை 11:07 12:09 வரை. புதன் ஓரை மதியம் 12:09 1:10 வரை. சந்திர ஓரை மதியம் 1:10 2:11 வரை. குரு ஓரை மதியம் 3:13 4:14 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:17 7:19 வரை. இன்று வைகாசி விசாகம். வைகாசி மாதத்திலே வருகின்ற விசாக நட்சத்திரத்தில் என்ன விசேஷம் என்று பார்ப்போம். தமிழ் மாதத்திலே இந்த வைகாசி மாதத்தில் இந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இதிலே முருகப்பெருமான் அவதரித்த நாள் திருநாளாக அமைகிறது. அவதார நோக்கமே அசுரர்களை அழித்து தேவர்களை காட்பதுதான் இந்த அவதாரத்தின் நோக்கம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் தான் சரவணபவ பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து ஆதி பராசக்தியின் சக்தியினால் அவர்களை அந்த 6 முகங்களையும் அந்த 6 சக்திகளையும் ஒன்றிணைத்து முருகக் கடவுளாக நமக்கு கொடுத்தாங்க பராசக்தி, அதாவது பார்வதி தேவி. இன்று அவதரித்த நாள் இந்த வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்தன்று குரு நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தார். அப்படி என்றால் பாருங்கள் எவ்வளவு விசேஷமான ஒரு நாள். இன்று கடவுள் அவர் முருகன் எந்த கோயிலில் முருகன் கோயில் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கின்றதோ அங்கங்கே அவர் வசதிகளுக்கு ஏற்றவாறு முருகனை சென்று தரிசனம் செய்து நம்ம மனசில் இருக்கின்ற தீய எண்ணங்களும் அசுர எண்ணங்கள் தான், அதுவும் அசுரனாகத்தான் கருதப்படுகிறது. அந்த தீய எண்ணங்களையும் நம்ம அழித்து இந்த நாட்களிலே நாமும் தூய்மையானவர்களாக ஆவதற்கு முருகனை வழிபாடு செய்து நாமும் நல்லவர்களாக வாழ்வோம். பிறருக்கு நன்மைகளையே செய்வோம். அப்பொழுது தான் அந்த முருகக் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.